என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டுமாய் கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் என்ற தலைப்பில் உங்களோடு கூட அவனுடைய அந்த வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். எப்பொழுது அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்பதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தில் சொன்னேன், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அன்போடு கை கொள்ளுகிற யாருக்கும் கர்த்தர் அந்த நன்மையை வைத்திருக்கிறார். கடமைக்காக அல்ல, அதை அன்பின் நிமித்தமாக நாம் கடைப்பிடிக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை இந்த நாளில் இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நெகேமியா 13:31, குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நான் காணிக்கையை செலுத்தினேன். தேவனே, குறித்த காலத்துக்குரிய காணிக்கைகளை நான் செலுத்தினேன். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இவர் இப்போ, ஆண்டவரே, நான் காணிக்கையை செலுத்தினேனே, எனக்கு நன்மையை தாரும் அப்படின்னு நெகேமியா ஜெபிக்கிறார். அப்போ தேவனுக்கு கொடுத்தால், குறித்த காலத்திலே ஆண்டவருக்கு கொடுத்தால் தேவன் நன்மை செய்வாரா என்றால் நிச்சயமாய் வேதத்தில் அவருக்கு கொடுத்தவர்களுக்கு தேவன் ஒரு நாளும் கடனாளியாய் இருந்ததில்லை. அவர் யாருக்கும் கடனாளி இல்லை. தேவனுக்கு கொடுத்தவர்கள் நிச்சயமாக அதனுடைய நன்மையை தேவனால் பெற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக அந்த நன்மையை அவர் தருவார். அந்த நன்மைகளை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். பாருங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 4ஆம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஆபேலையும் அங்கீகரிக்கிறார், அவன் காணிக்கைகளையும் அங்கீகரிக்கிறார். சிறந்ததை
தேவனுக்கு கொடுக்க பழகணும். எப்போதுமே ஆண்டவருக்கு கொடுக்க பழகின யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய சந்ததியும் சரி, அவங்க எதிர்காலமும் சரி மகிமையாக இருக்கும். ஒருவேளை இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கிரிட்டிசைஸை பார்க்குறோம். அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் எதை குறித்து அப்படின்னா காணிக்க கேட்குறாங்க. எப்போதுமே தேவனுக்கு விதைக்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தில் தெளிவாய் திட்டமாய் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்னென்னா, நான் இதை கர்த்தருக்கு கொடுக்குறேன், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கொடுக்குறேன், இதில் கவனம் வைக்கணும். அவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நாம மகிமை, இதை மாதிரி உங்களுடைய இருதயத்தில் அந்த சிந்தை வைத்து தேவனுக்கு விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நிறைய பேர் நினைப்பாங்க நாங்கள் கொடுத்து ஊழியக்காரங்க அவங்க ஓஹோன்னு வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க நாங்கள் கொடுக்குற காணிக்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. எப்போதுமே ஒரு காணிக்கை உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற வரைக்கும், உங்கள் பர்ஸில் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு சொந்தம். ஆனால் என்னைக்கு அதை காணிக்க பையில் நீங்கள் போடுறீங்களோ, அதை தேவனுக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்களோ, அது அவருக்கு. அதை தவறாக பயன்படுத்தினா அதனுடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அதை சரியாக பயன்படுத்தினா அவங்களுக்கும் நன்மை, தேவனுடைய நாமமும் மகிமைப்படணும், ராஜ்யத்துக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. பிரியமானவர்களே, தேவன் நல்லவர், எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். இந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் யோசித்த ஒரு காரியம் என்னென்னா, இந்த டயாலிசிஸ் சென்டர் கர்த்தருடைய கிருபையில் எவ்வளவு அருமையாய், எவ்வளவு அழகாய், எத்தனை பேர் இதற்காக விதைத்தார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இதில் உங்களுடைய பங்கும் இருக்கலாம். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக விதைக்கிற எந்த விதையையும் கர்த்தர் அங்கே கனப்படுத்துவார். அப்போ பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையை வச்சிருக்கிறாராம். நான் கொடுக்கறத பற்றி 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 வசனங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 29வது வசனம். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். முதலாவது, காணிக்கையை மனப்பூர்வமாய் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம அரகுர மனசோட, பாதி மனசோட அல்ல, அந்த பூரண மனதோடு ஆண்டவருக்கு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளணும். முதலாவது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுப்போம். இரண்டாவதாக, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் 24ஆம் வசனங்களில், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாருங்க, முதலாவது மனப்பூர்வமாக கொடுக்கணும். இரண்டாவது, மன்னித்தும் மன்னிப்பு கேட்டும் கொடுக்க வேண்டும். மன்னித்தும் மன்னிப்பு கேட்டும் கொடுக்கிற காணிக்கை, இதை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். நான் மனசில் 1000 கசப்பை வச்சுட்டு கர்த்தருக்கு எத்தனை கோடியை கொடுத்தாலும் சரி, அது ஒரு நாளும் தேவன் அதை ஏற்க மாட்டார். நன்மை வேண்டுமா, நீங்கள் மன்னித்தும் நான் மன்னிப்பு கேட்டும் கொடுக்க கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே மக்கதோனியா சபையை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டிருக்கையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போது இவங்க கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள வந்த மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். மூன்றாவது, அவர்கள் மன்னித்தும் மன்னிப்பு கொடுத்தும் அவர்கள் மன்னிப்பு கேட்டும் அவர்கள் கொடுத்தார்கள். இதுதான் நம்ம கொடுக்கறதுக்கு தேவன் வச்சிருக்கிற நிபந்தனைகள். தேவனுக்கு நல்லா கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா, சந்தோஷமாக மனதார கொடுங்க, மகிழ்ச்சியோடு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் இந்த நன்மையினால் நிரப்புவார். இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவருக்கு நிறையா கொடுப்பேன், நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன், நான் ஆண்டவருக்காக எழும்புவேன், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுக்காக செலவாகட்டும்னு சொல்லி தீர்மானங்களோடு கூட எழும்புங்கள். உங்களையும் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் நன்மையினால் முடிச்சுட்டு நாளுக்குரிய மனப்பட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8:2. 2 கொரிந்தியர் 8:2. ஜோமல்லாமா, நல்ல தாப்பனே, இந்த நாளில் நாங்களும் ஆண்டவரை கொடுத்து அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
கொடுப்பதினால் அந்த வருகிற நன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் எப்போதும் உமக்கு உதாரத்துவமாய் உற்சாகமாய் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.